வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம். நம்ம அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் அதில் போடுவோம். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நியூஸ் பேப்பர் கட்டிங், மந்த்லி பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா அப் டு டேட் எல்லாமே அதில் இருக்குங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலுக்குள்ளே போகலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ். முதல் தகவல் இம்பார்ட்டன்ட் டேஸ். என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்றைக்கி? ஜனவரி 30 மகாத்மா காந்தியோட நினைவு தினம். நம்ம தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியோட நினைவு தினங்க. அவரோட பிறந்தநாள் அக்டோபர் 2. இறந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 30. அவர் சுட்டு கொல்லப்பட்டார், நமக்கே தெரியும். அதாவது 1948ஆம் ஆண்டில் ஜனவரி 30 இன்றைக்கி தாங்க படுகொலை செய்யப்பட்ட நாள். கோட்ஸே அவர்களால் சுட்டு கொல்லப்பட்ட நாளுங்க. அதை நினைவூட்டுறதுக்காக தான் நம்ம மகாத்மா காந்தியோட நினைவு தினத்தை கொண்டாடுறோம். நினைவு தினத்தை நினைவு கூறுறோம். இந்த நாளில் நம்ம இன்னும் சில தினங்கள் நினைவு கூறுறது இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா சர்வோதய தினம், தியாகிகள் தினம், தொழுநோய் ஒழிப்பு தினம். அதாவது இந்தியாவில் தொழுநோய் ஒழிப்பு தினம். மகாத்மா காந்தியோட நினைவுனால் இந்தியாவில் தொழுநோய் ஒழிப்பு தினமாக நம்ம நினைவு கூறுறோங்க. நம்ம உலக அளவில் தொழுநோய் ஒழிப்பு தினம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வருடம் ஜனவரி மாதம் கடைசி சண்டேவில் அது அந்த சண்டே வேர்ல்டு லெவலில் செய்து நினைவு கூறுறதுங்க, விழிப்புணர்வு பண்ணுறது. இது நம்ம இந்தியாவுக்குள்ளே பண்ணுறது தான் ஜனவரி 30 மகாத்மா காந்தி நினைவு தினத்தை நம்ம சர்வோதய தினமாகவும், தியாகிகள் தினமாகவும், தொழுநோய் ஒழிப்பு தினமாகவும் நாம் நினைவு கூறுறோம். மகாத்மா காந்தி அது நம்ம காந்தியடிகள் பார்த்திங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை மற்றும் நடவடிக்கைகள் பல சர்வதேச மக்களுக்கும் உணர்வு அளித்து அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பேர் வந்திருக்குங்க. நம்ம மகாத்மாவுக்கு ஒரு நினைவு நாளுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்திடலாம். அடுத்த தகவல் பார்ப்போம். மகா கும்பமேளாவில் பார்த்திங்கன்னா ஒரு நேற்று தை அமாவாசை வரீங்களா, அதில் நீராட போய் ஒரு 30 பேர் வரை இறந்துட்டாங்க. ஏகப்பட்ட கூட்டங்க. எதுக்கு இவ்வளோ சிரமம்னு தெரியல. சரி, ஓகே. அந்த கூட்டத்தில் போய் நம்ம அந்த புனித நீர் ஆடி இப்போ நம்ம உயிரை இழந்தது தான் பார்க்குறோம். நடக்கிறதாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தது இது எதுக்காக இந்த கும்பமேளா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாநில அளவில் குடியரசு தினம் அன்றைக்கி ஊர்வலம் வந்திருக்கும்ல, அணிவகுப்பு வந்திருக்கும், வண்டிகள்லாம் அணிவகுத்து வந்திருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம விளையாட்டுத்துறைக்காக நம்ம முதல் பரிசு பெற்றிருந்தோம். மாநில அளவில் விளையாட்டு பரிசுக்கு நம்ம அவார்டு கொடுத்துருந்தோம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அந்த வண்டிக்கு தான் நம்ம முதல் பரிசு கொடுத்துருந்தோம். இது பார்த்தோம் அப்படின்னா தேச அளவில் நேஷ்னல் லெவலில் நமக்கு குடியரசு தினம் நடந்தப்போ இந்த வண்டிக்கு தாங்க மகா கும்பமேளா. இந்த வண்டிக்கு தான் பார்த்திங்க நம்ம முதல் பரிசு கொடுத்துருக்கோம். அதாவது குடியரசு தின அணிவகுப்பில் மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேசத்தோட அலங்கார ஊர்திக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அந்த அணிவகுப்பெல்லாம் இருந்திருக்குங்களா, இராணுவ படைகளோட அணிவகுப்பெல்லாம் இருந்திருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தோம் அப்படின்னா முப்படைகளில் ஜம்மு காஷ்மீரோட ரைஃபிள்ஸ் அந்த அணிவகுப்புக்கு தாங்க நம்ம முப்படைகளுக்கு அந்த படைகளுக்கு முதல் பரிசு கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்தின அலங்கார ஊர்தி முதல் பரிசு இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா திரிபுரா மாநிலத்துக்கு அந்த வண்டி ஊர்வலத்துக்கு அலங்கார ஊர்திக்கு 2வது பரிசும், அப்படியே சுற்றுச்சூழலை உகந்த மர பொம்மைகளை காட்சிப்படுத்திய ஆந்திரா மாநிலத்துக்கு 3வது பரிசும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது அதே போல் முப்படைகளில் ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவு வீரர்களோட அணிவகுப்புக்கு தான் முதலிடம் கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தோட அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு கொடுத்துருக்கோம். முதல் பரிசு எதுக்குன்னு பார்த்துட்டோம். மகா கும்பமேளாவில் உத்தரப்பிரதேசத்தோட மகா கும்பமேளாவுக்கு ஒரு ப்ரைஸு, அப்புறம் திரிபுராவுக்கு 2வது ப்ரைஸு, ஆந்திராவுக்கு 3வது ப்ரைஸு, அப்புறம் ஜம்மு காஷ்மீரோட ரைஃபிள்ஸ் படை பிரிவு வீரர்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் முதல் ப்ரைஸு, அப்புறம் மத்திய அமைச்சகம் பார்க்கும்போது அதோட பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தோட அலங்கார ஊர்திக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸு. அது ஒரு ப்ரைஸாக போயிடுச்சுங்க. அடுத்த தகவல் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தோம்னா விச் இஸ் பெஸ்ட் ஏஐ மாடல்.
ஏஐ இப்போ நம்ம எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணிகிட்ருப்போம். 2023, 24 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகளவு இதை வந்து தெரிஞ்சிருப்போம். இதுக்கு போட்டியாக ஒரு ஆள் வந்துட்டாருங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னா தான் DeepSeek அப்படிங்கிற ஆப்பு. இவர் ChatGPT வந்து அமெரிக்காக்காரோடது, இது வந்து சைனாக்காரரோடது. இவங்க 2 பேரும் முட்டிட்டு நிற்கிறாங்க. இப்போது ChatGPTயோட அடித்து தூக்கிட்டார் DeepSeek. ஆப்பிள் நிறுவனத்தோட ப்ராடக்டில் எல்லாமே வந்து இவர் தான் ஃபஸ்ட்டில் நிற்கிறாரு. DeepSeek தான் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கிறாரு. இவர் என்ன அப்படின்னா, ChatGPT வந்து வெர்ஷன் 3.5 வந்து 100 மில்லியன் செலவு பண்ணி அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சதுங்க, டெவலப் பண்ணது. அதை விட குறைஞ்ச செலவுலேயே அடித்து தூக்கிட்டார் சைனாக்காரரு. அது பார்த்திங்கன்னா வெர்ஷன் 3, அது வந்து 6 மில்லியன் செலவில் வந்து இவர் அடித்து தூக்கிட்டார். இப்போ பார்த்திங்க அப்படிங்கும்போது ஏஐ டெக்னாலஜியில் DeepSeek வந்து முன்னாடி நிற்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இதில் நிறையா ட்ராபேக்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட தகவலுக்கு நம்ம வந்து நம்ம ஐடி மூலிமா தான் அங்கே ஆப்குள்ளே போவோம். எந்த ஆப்பில் போனாலும் அதுதான். அப்படி போகும்போது நம்ம தகவலெல்லாம் வந்து சைனாவில் தெரிய வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு நம்ம தகவலெல்லாம் போயிடும். 2வது அவங்களோட என்ன சொல்கிறது, உள்நாட்டு விவகாரமெல்லாம் நமக்கு இந்த DeepSeekல சொல்லாது. ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிடும். இல்லைன்னா நோ ஆன்சர், நோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம பார்க்குறதுக்கு காரணம் ChatGPTயோட அடித்து தூக்கிட்டாங்க DeepSeek அப்படிங்கிறது தான். இது வந்து சைனாக்காரரோடது. இதோட செலவு அதோட செலவு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இதை ChatGPT இது பண்ணுறதுக்கு 100 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதை இவங்க பார்க்கும்போது 6 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது DeepSeek வந்து இப்போ வந்தது இல்லைங்க. இது வந்து இந்த DeepSeekோட நிறுவனத்தோட ஓனருக்கு வந்து இது சைடு தான். அவர் இன்னும் ஏஐயில் அட்வான்ஸ் லெவலில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் என்ன சொல்கிறது, ஃபயர்ஃப்ளை, இந்த இதுலலாம் ரிசர்ச்சிங் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்படி கன நேரத்தில் தோன்றின சிந்தனை தாங்க நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு அட்வான்ஸாக நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேட்போர்ட் மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நமக்கு சர்வசாதாரணம். அதில் போய் ஒரு வேலையை பண்ணிட்டு வரோம். குறைஞ்சபட்ச டைம்லேயே இந்த ட்ரைனிங் பீரியட்லேயே அதை கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க. ரொம்ப அதிகமாக செலவு எடுத்துக்கலைங்க. இந்த ஃபேஸ்புக் வரதுக்கோ வாட்ஸ்அப் வரதுக்கோ எடுத்துக்கிட்ட டைமிங் கூட வந்து இந்த DeepSeek இது பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க அதை விட அட்வான்ஸாக வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஏஐ டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால போகிற போக்கில் ஒரு வேலையை பண்ணி விடலாமே அப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ அடித்து தூக்கிட்டாங்க சைனாக்காரங்க. அதுதான் பார்த்துட்ருக்கு இப்போது. அடுத்தது நம்ம முதல்வரோட நலத்திட்டம் வந்து ஏகப்பட்டது இருக்குதுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். நலத்திட்டம், அடிக்கல் நாட்டு விழா, இது எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். காணொளி மூலயமா திறந்து வச்சுருக்காருங்க இந்த வீடியோ. காணொளி ஒரே நிமிஷங்க. காணொளி மூலயமா வந்து நம்ம முதல்வர் எங்கெங்கே என்னென்ன ஓப்பன் பண்ணி வச்சார், திறப்பு விழா பண்ணாருன்னு பார்ப்போம். இந்த கட்டடங்கள் தாங்க. இந்த கட்டடங்கள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் அங்கங்கே அரசு அதிகாரிகளுக்காக கட்டப்பட்ட கட்டடம் தாங்க. இது நம்ம தகவல் என்னன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வருவாய் மீன்வளத்துறைகளுக்கு புதிய கட்டமைப்புகள், அதுதான் இத்தனை கட்டடமும். வருவாய்த்துறைக்கும் மீன்வளத்துறைகளுக்காக கட்டமைக்கப்பட்டது தான் வந்து காணொளி மூலயமா தலைமைச் செயலகத்திலிருந்தே நம்ம முதல்வர் வந்து ஓப்பன் பண்ணிட்டார். அடிக்கலும் அதிலேருந்தே நாட்டிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தோட குடியிருப்பு கட்டடம், கால்நடை தீவன தொழிற்சாலை, அப்புறம் மீன் குஞ்சுகள் பொறிப்பு கட்டடம், இந்த மாதிரி வந்து எல்லா கட்டடங்களையும் திறப்பு விழா பண்ணியிருக்காரு. அது கூட சேர்ந்து என்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடுதாலை கிராமத்தில் தூண்டில் வலையுடன் கூடிய மீன் இறங்குத்தளம் அமைக்கவும் அடிக்கல் நாட்டியிருக்காருங்க. கூடுதாலை கிராமத்தில், திருநெல்வேலி மாவட்டம் கூடுதாலை கிராமத்தில் தூண்டில் வலையுடன் கூடிய மீன் இறங்கு தளத்தையும் மீனிறங்கு தளத்தை அமைக்கிறதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டிட்டார். அதோடு சேர்ந்து இன்னொரு அடிக்கலும் நாட்டிட்டார். தமிழ்நாடு முழுவதும் ரூ. 327 கோடியில் புதிதாக 2404 குடியிருப்புங்க. 320 கோடி பார்த்துக்கோங்க. அதை வந்து அதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்குது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியோட நினைவரங்கம் அது திறப்பு விழா பண்ணியிருக்காரு. அந்த அரங்கத்தை திறப்பு பண்ணியிருக்காரு. அது வந்து 4 கோடியில் கட்டப்பட்டதுங்க. அவருக்காக கோவிந்தசாமி அவரோட நினைவரங்கம் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடியில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, 1987 இடஒதுக்கீடுக்காக போராட்டம் பண்ணவங்கள
ஒரு 21 பேர் வந்து காவலரோட துப்பாக்கி சூட்டுனால இறந்துட்டாங்க. அந்த அவங்களுக்காகவும் ஒரு மணிமண்டப திறப்பு வந்து பண்ணாருங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ரூ. 5.70 கோடி 21 சமூக நீதி போராளிகளுக்காக மணிமண்டப திறப்பும் பண்ணார். அப்புறம் நம்ம அடுத்த தகவல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரே பிஸியாக இருக்கார் நம்ம முதல்வர். கலைஞர் கனவு இல்ல திட்டம். இந்த திட்டத்துக்காக எவ்வளோ செலவு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 500 கோடி ஒதுக்கியிருக்காங்கங்க. ஏற்கனவே இந்த வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1,00,000 வீடு கட்டணும் அப்படிங்கிறது அனுமதி. அதில் கட்டுமான பணி மேம்பாட்டுக்காக வந்து 10ஆவது மறுபடியும் ஒரு 500 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்கார் நம்ம முதல்வர். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிகழ் நிதியாண்டில் 1,00,000 வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்ற நிலையில் 10ஆவதுக்காக மறுபடியும் ஒரு 500 கோடி கொடுக்க வேண்டியதாக போச்சு. ரெண்டாவது இதை பார்த்தா என்னென்னா, தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதிகளில் 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டிருக்கு. அதோட அடிப்படையில் தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ளார ஊரக பகுதிகளில் 8 லட்சம் வீடு வந்து புதிதாக கட்டுறதுக்காக அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டு தாங்க. அதில் ஒரு இது போயிட்டு இருந்தது. அந்த 1 லட்சம் வீடு அதுக்கு 10ல் கட்டுமான பணிக்கு 10ஆவதுனால தான் மேற்கொண்டு இந்த 500 கோடி நம்ம தமிழக அரசு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பணிகளுக்காக தமிழ்நாடு அரசால் இதுவரை பார்த்திங்க அப்படின்னா 1625.30 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இருக்குதுங்க. அப்புறம் வீட்டோட கட்டுமான நிலைக்கு ஏற்ப ரூ. 1350.99 கோடி விடுவிக்கப்பட்டிருக்குது. மேலும் இந்த துறைக்கு வழங்கப்படும் சிமெண்ட்டு, இரும்பு, இந்த கம்பியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக நிதி ஒதுக்குனது பார்த்திங்க அப்படின்னா ரூ. 249.86 கோடி வழங்கப்பட்டிருக்கு. வீடுகளோட கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் தான் தமிழ்நாடு அரசு மேலும் இந்த 500 கோடியை விடுவிச்சு உத்தரவு போட்டிருக்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது இது நம்ம மாநில அரசு மட்டும் இல்லை, மத்திய அரசுமே வந்து இதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதாவது பண்டைய பழங்குடியினரெலாம் இருப்பாங்க இல்லைங்களா, பண்டைய பழங்குடியினருக்கு வீடுகள் கட்டும் திட்டத்துக்கு கூடுதலாக 500 கோடி இல்லைங்க, அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 108 கோடி கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பண்டைய பழங்குடியினருக்காக கொடுத்ததுங்க. 108.71 கோடியை தமிழக அரசு ஒதுக்கியிருக்கு. அது அவங்களுக்கு வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சேர்ந்து தான் அது ரெண்டும் பண்ணுறது. அதாவது சமவெளி பகுதியில் கட்டப்படும் ஒரு வீட்டுக்கு மத்திய அரசோட தொகை பார்த்திங்கன்னா 5.7 லட்சம் ரூ. அதுவே ஒரு வீட்டுக்கு அதுவே பார்த்திங்க அப்படின்னா மலைப்பாங்கான இடங்களில், அதாவது பண்டைய பழங்குடியினரெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியா பார்த்திங்கன்னா மலைப்பாங்கான இடம்லாம் இருக்குல்ல, அதில் கட்டப்படும் ஒரு வீட்டுக்கு 5.73 லட்சங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த ஒரு வீட்டுக்கான கணக்கு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல் பார்க்கலாம். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இவர் தாங்க நம்ம ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒரே சுற்றுப்பயணம் தான் அவருக்கு. இவர் யார் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரக தலைநகரில் அவரோட அதிபர் இவர். இங்கே என்ன மீட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரைசீனா மத்திய கிழக்கு அப்படிங்கிற ஒரு மீட்டிங். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளுடனான புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பாதுகாப்பு மாநாடு. அதுக்காக அந்த தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறதுக்கு தான் நம்ம ஆள் போயிருக்கார், ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்காரு. அங்கே என்ன பேசினார் அப்படின்னா, அபுதாபியில் நடைபெற்ற ரைசீனா மத்திய கிழக்கு மாநாடு தாங்க இந்த தகவல். அங்கே என்ன பேசியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நாட்டோட, அதாவது வளைகுடா நாடுகளுடன் மட்டும் நம்ம வந்து ரூ. 13 லட்சம் கோடி முதல் 15 லட்சம் கோடி வரையிலான மதிப்பில் வர்த்தக உறவை இந்தியா கொண்டுள்ளது. நாம் வந்து மத்திய கிழக்கு நாடுகளோட எவ்வளோ வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னா 13 லட்சம் கோடியிலேருந்து 15 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இதை வந்து தொடர்ந்து பண்ணவும், எந்த தடையும் இல்லாமல் இருக்கவும், இதை மேற்கொண்டு மேம்படுத்தவும் அதுக்கான மீட்டிங் தான் வந்து அங்கே போயிருக்கு. பாதுகாப்பு, நாட்டோட பாதுகாப்பு, அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த புவிசார் அரசியல் மற்றும் புவிசார் பாதுகாப்பு மாநாட்டுக்காக தான் அவர் போயிருக்காரு. நம்ம நாட்டோட மேம்பாட்டு, வர்த்தக மேம்பாட்டு சம்மந்தமான துறைகள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மேம்பாடு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் போய் அங்கே பேச போயிருக்காரு. இந்த தகவல் அவ்வளோதான். அடுத்தது போகலாம். அடுத்தது வைர விழா பேரணி. எங்கே வைர விழா, 75வது ஆண்டு விழா பேரணி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஸ்கூலில் ஸ்கவுட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருவோம் இல்லையா, அதுதாங்க திருச்சி அருகே மணப்பாறையில்
பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா. இது 2000 பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. அப்போ கலைஞர் இருந்தார், அவர் அதை செஞ்சார். இப்போ வந்து 75 அப்படிங்கும்போது அவருக்கு வயசாயிடுச்சு, அவரும் வந்து நம்மளால் விட்டுட்டு போயிட்டார். இப்போ வந்து நம்ம துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தொடங்கி வச்சுருக்காரு. நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அந்த ஸ்கவுட் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? அதுதாங்க திருச்சி. இதோட நம்ம தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, திருச்சி அருகே மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் இயக்க வைர விழா பேரணியும் கலைஞர் நூற்றாண்டு விழா பெருந்திரளணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜனவரி 28 தொடங்கிட்டார். அதுக்கான தகவல் தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்கும்போது தேசிய முக்கிய கனிம திட்டம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இந்திய பசுமை எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடைய 7 ஆண்டுகள் ஆகும். ஒன்றிய அரசோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா 16,300 கோடி. அதோட பொதுத்துறை நிறுவனம் அதோட பங்களிப்பு பார்த்தோம்னா 18,000 கோடி. நம்மளுது வந்து 16,000, அரசு கொடுக்கறது 16,300 கோடி. அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்கறது ஒரு 18,000 கோடி. இது எதுக்கு என்ன அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம். அதாவது மொத்தம் இந்த ப்ராஜெக்டோட ஒதுக்கீடு இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு பார்த்தோம் அப்படின்னா 34,300 கோடி முதலீடுங்க. இது என்ன தகவல் அப்படிங்கும்போது, இந்தியாவோட பசுமை எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடையும், அதாவது நம்ம இறக்குமதி பண்ணுறத வெளிநாட்டிலேருந்து நம்ம கனிமங்களுக்காக இறக்குமதி பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 7 ஆண்டுகளுக்குள்ளே இதை நம்ம வந்து குறைக்க முயற்சி பண்ணலாம். தன்னிறைவு நம்மளே நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம், கனிமங்களையெல்லாம் நம்ம இதிலே உற்பத்தி பண்ணிக்கலாம். கனிமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த லித்தியம், செம்பு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, நிக்கல், கோபால்ட், இதெல்லாமே வந்து இந்த கனிம ஆய்வுக்காக தான் வந்து நமக்கு வந்து 34,300 கோடி ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. இப்போ இந்தியாவோட தகவல் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவோட பசுமை எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடையும் வகையில் 7 ஆண்டுகள் செயல்படுத்தவிருக்கும் தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டத்துக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வந்து ஜனவரி 29 ஒப்புதல் அளித்தது. அதாவது நேற்று ஒப்புதல் கொடுத்துட்டாங்கங்க. இந்த திட்டத்தோட மொத்தம் தான் 34,300 கோடி செலவு. இதோட மத்திய அரசு பங்கு 16,300. பொது நிறுவனங்கள் இதுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, இந்த பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 18,000 கோடியும் இந்த திட்டத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த திட்டம் எப்படின்னு பார்த்தோம்னா, நிலப்பரப்பில் மட்டும் இல்லைங்க, கடல் பரப்புலையும் முக்கிய கனிமங்களோட ஆய்வை ஊக்குவிக்கிறதுக்காக தான் அதோட நோக்கம்தான் இந்த திட்டம். வேகமாக வளர்ந்து வரும் தூய எரிசக்தி தொழில்நுட்பம் மற்றும் காற்றாலை உள்ளிட்ட மின் உற்பத்தி நிறுவனங்களோட விரிவாக்க சேவைகள், மின்சார வாகனங்கள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் அவற்றுக்கான மின்கல உற்பத்தி உள்ளிட்டவருக்கு லித்தியம், நிக்கல், கோபால், செம்பு உள்ளிட்ட முக்கிய கனிமங்களோட தேவை அதிகரிச்சிருக்குதுங்க. அதை நம்ம போய் எத்தனை டைம் இறக்குமதியே பண்ணிகிட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் நம்ம வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப இறக்குமதியே பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம எப்படி தொழில் முன்னேற்றம் பண்ணுறதுங்கிறதுனால தான் இந்த திட்டம். அதுக்கு தான் வந்து நம்ம 34,300 கோடியில் நம்ம பிரதமர் வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு, ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இவர் இதுக்கு கொடுத்த ஒப்புதல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நாட்டோட ஏஐ டெக்னாலஜிக்கு அந்தளவுக்கு அவர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது நமக்கு கேள்விப்பட்ட தகவல். அப்படிங்க இஸ்ரேலு, அமெரிக்கா, சைனா அந்த போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏஐக்காக யூஸ் பண்ணுற அமௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அதிகம். ஆனால் நாம் வந்து அந்தளவுக்கு பண்ணுறதில்ல, வெறும் 0.6% மட்டுமே அதில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு தகவலுங்க. சரி, நம்ம இதை பார்ப்போம். 34,300 கோடி வந்து இந்த கனிம திட்டத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதுதாங்க நம்ம இந்த தகவலோட விரிவு. அதுக்கப்புறம் அடுத்த தகவல் என்னன்னு பார்க்கும்போது, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 2025ஆம் ஆண்டில் மலேரியா இல்லாத 45வது நாடு ஜார்ஜியான்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 45வது நாடுங்க மலேரியா இல்லைன்னு. அவங்க வந்து அது எப்படி மலேரியா இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 ஆண்டுக்கு செக் பண்ணி பார்ப்பாங்க, எங்கேயாவது மலேரியா இருக்குதுன்னு நமக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த 3 வருஷத்தில் எந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து மலேரியாவால் எதுவும் ரிஜிஸ்டர் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த மலேரியா இல்லாத 45வது நாடுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 44வது நாடு பார்த்தோம்னா எகிப்து தாங்க.
அது போலவே தொழுநோயை ஒழித்த முதல் நாடும் ஜோர்டன் தாங்க. இதுதான் நமக்கு WHO ரீசெண்டாக விட்ட அறிக்கை. நம்ம ரீசெண்டாக நம்ம ட்ரம்ப் பதவி ஏற்றோன்னே இதுலேருந்து நான் வெளியே போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க கூட வருத்தப்பட்டாங்க, இப்படி வளர்ந்துருக்கிற நாடெல்லாம் வெளியே போயிட்டீங்க அப்படின்னா இதை காப்பாற்றுறது யார் என்ன அப்படின்னு. சரி, அடுத்து இந்த தகவல் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கான தகவலெல்லாம் உங்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப சந்தோஷம். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளவங்களும் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை நாள் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. டாடா பாய்.